அத்தியாயம் 18. ஒரே வினாடியில் மனதில் தோன்றிய எண்ணத்தை அவசரமாக மறைத்துக் கொண்டாள் ராஜம். பிரியா, விக்கிராந்த் இருவரும் உள்ளே வர வழி விட்டு கதவை மீண்டும் மூடி தாளிட்டாள். என்ன இது பிரியா, இப்படி ராத்திரி நேரத்தில நீ பாட்டுக்கு நாய் குட்டியை செல்லம் கொஞ்ச போறேன்னு சொல்லிட்டு போயிட்ட? பிரியாவை உரிமையுடன் கடிந்து கொண்ட ராஜம் பின் அவளை ஆச்சரியமாக பார்த்தபடி நின்றிருந்த விக்கிராந்த் பக்கம் கவனத்தை திருப்பினாள். விக்கி, என்னப்பா இன்னைக்கும் இவ்வளவு லேட்? தினம் தினம் இப்படி லேட்டா சாப்பிட்டு தூங்கினா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? வா, சீக்கிரம் வந்து சாப்பிடு. ஷர்ட் மாத்திட்டு வரேன்மா. பதில் சொல்லிவிட்டு விக்கிராந்த் அவனின் அறையினுள் சென்றான். கதவை சாத்திவிட்டு முதல் காரியமாக மொபைல் போனை கையில் எடுத்து ஆர்த்தியை அழைத்தான். முதல் ரிங்கிலேயே அழைப்பு ஏற்கப்பட்டு ஆர்த்தியின் இனிய குரல் அவனின் காதில் கேட்டது. ஹலோ விக்கி. ஆர்த்தி, உன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். விக்கிராந்த் தன் குரலை இயல்பாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்து கொண்டே பேசினான். ஹலோ, இது நல்லா இருக்கே. இன்னைக்கு மொத்தமா எத்தனை தடவை உங்களுக்கு போன் செய்தேன்? ஒரு தடவையாவது பேசினீங்களா? பிசி பிசி பிசின்னு சொல்லிட்டு. இப்போ மட்டும் என்ன? இல்லைம்மா, வேலை. இந்த சாக்கு போக்கு எல்லாம் வேண்டாம் விக்கி. நான் இப்போ உங்களைப் போலவே பயங்கர பிசி. பேச முடியாது. பைத்திவே, இந்த சனிக்கிழமை என் பர்த்டே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே? அவனுக்கு தெரிந்தால் தானே நினைவில் இருக்க. இருந்தாலும் அதெல்லாம் மறப்பேனா என்றான் விக்கிராந்த். குட் ஸ்வீட் விக்கி. சாட்டர்டே ஈவினிங் 4 மணிக்கு எங்க வீட்டுல பார்ட்டி இருக்கு. மறந்திராதீங்க. அங்கிள், ஆண்டி, வர்ஷா எல்லோர்கிட்டேயும் சொல்லிடுங்க. ஹேய், நீ தான் அவங்களை இன்வைட் செய்யணும். ஓகே, நானே கூப்பிடுறேன். பை விக்கி. குட் நைட். இரு ஆர்த்தி, நான் கொஞ்சம் பேசணும். அதற்குள் மறுபக்கம் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதன் அடையாளமாக பீப் சத்தம் அவன் காதில் ஒலித்தது. இவளை என்ன செய்வது என்று அவனுக்கு கடுப்பாக இருந்தது. சனிக்கிழமை நடக்கப் போற ஃபங்க்ஷனுக்கு செவ்வாய்க்கிழமை கூப்பிட்டு சீக்கிரம் ஒரு டிராமா அரேஞ்ச் செய்யு சொன்னா எப்படி செய்யறது? நான் என்ன மேஜிஷியனா? நம்ம ஹெச்எம்க்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? ஸ்ரீயின் புலம்பலை கண்டு கொள்ளாமல் கையில் இருந்த நோட் புக்கில் கவனத்தை செலுத்தியிருந்தாள் பிரியா. அவள் பக்கம் ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஸ்ரீக்கு பதில் சொன்னாள் கோகிலா. ஆனாலும் உனக்கு தைரியம்தான் ஸ்ரீ. நம்ம ஹெச்எம்மோட வலது கை பிரியா பக்கத்தில இருக்கும் போது இப்படி எல்லாம் பேசுறியே. கும். இவ இருக்கும்போது பேசிட்டா மட்டும். இவ என்ன உடனே போய் என்னை போட்டுக் கொடுக்கவா போறா? அதுக்கெல்லாம் கொஞ்சம் சாமர்த்தியம் வேணும். ஹெச்எம் செய்ய வேண்டிய பாதி வேலையை இந்த இனா வானா தலையில கட்டிடுறாங்க. இவளும் வாயை திறக்காம அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கிறா. சரி, அதை விடு கோகி. டிராமாக்கு கதையெல்லாம் ரெடி. பசங்களும் கூட ஓகே தான். ஆனால் ஹீரோக்கு கேட்சியா ஏதாவது பேர் வைக்கணுமே. விக்கின்னு வையேன். ஸ்ரீ ஆச்சரியமாக பிரியாவை பார்த்தாள். பேசியது பிரியா தானா என்ற சந்தேகத்துடன் அவளை பார்த்தபடி இருந்தாள். அப்படியே தன் கையை மெல்ல கிள்ளியும் பார்த்தாள். வலித்தது. ஆச்சரியக்குறி. ஆனால் பேசியது பிரியா என்றுதான் அவளால் நம்ப முடியவில்லை. ஹீரோ என்ற உடன் பிரியாவிற்கு தானாக விக்கிராந்தின் நினைவு தான் வந்தது. கடந்த சில நாட்களாக பார்த்ததில் நல்லவன் என்று அண்டர்லைன் செய்து காட்டும் விக்கிராந்தின் நடவடிக்கைகளுக்கு அவனை ஹீரோ என்று சொன்னாலும் தவறில்லை தான். பெற்றோரிடம் அவனுக்கு இருக்கும் அன்பும் மரியாதையும், தங்கையின் மீது இருக்கும் பாசம், ஒரு சின்ன தவறான பார்வை கூட இல்லாத அவனின் நடத்தை, அன்று நாய் குட்டிகளுக்காக ஃபீடிங் பாட்டில் வாங்கி கொடுத்த அவனின் கருணை, அவனின் ஹீரோயின் வேறு யாராக இருந்தால் என்ன, அவன் ஹீரோவே தான் என மனதில் நினைத்து கொண்டாள். மனதில் இப்படி பலவிதமான எண்ணங்கள் ஓடிய போதும் முகத்தில் எந்தவிதமான உணர்ச்சியும் காட்டாமல் அமர்ந்திருந்தாள் பிரியா. சரி சரி ஸ்ரீ, போதும் இந்த ஓவர் ரியாக்ஷன் எல்லாம். அதுதான் ஹீரோ பேர் கிடைச்சிடுச்சே. டிராமா கதையை சொல்லு என்றாள் கோகிலா. இது சாதாரண கதை இல்லை. ரொம்ப வித்தியாசமான கதை. இந்த கதையின் ஹீரோ ஒரு டாக். வாட்? பிரியா, கோகிலா இருவருமே ஸ்ரீயை கேள்வியாக பார்த்தார்கள். எஸ், இது மனிதர்கள் பற்றிய கதை இல்லை. அதையும் தாண்டி புனிதமான கதை. நாய்களை பத்தின கதை. ஆனால் பிரியா, உனக்குதான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். எப்படி அது பக்காவா ஒரு பேர் சொல்லி இருக்க. நம்ம ஹீரோ டாக் விக்கி இருக்கே. பிரியா அவசரமாக ஸ்ரீயின் பேச்சில் குறுக்கிட்டாள். ஹேய் ஹேய் நிறுத்து. நான் ஏதோ சும்மா சொன்னேன். நீ பேரை மாத்து. நீ சும்மா சொன்னாலும் காசு கொடுத்தாலும் விக்கின்ற பேர் ஒன்னும் உன்னுடைய காப்பிரைட் பேர் இல்லை. யார் வேணா யூஸ் செய்யலாம். எனக்கு இந்த பேர் தான் பிடிச்சிருக்கு. ஆனால் ஹீரோயினுக்கு என்ன பேர் வைக்கலாம்? பிரியான்னு வைக்கவா? ஸ்ரீ பிரியா பக்கம் குறுகுறு என ஒரு பார்வை பார்த்து கொண்டு கேட்டாள். கோகிலாவும் கூட ஆர்வத்துடன் பிரியாவை பார்த்தாள். ஹீரோயினுக்கு ஆர்த்தின்னு பேரு வை என்றாள் பிரியா மீண்டும் நோட்புக்கில் கவனத்தை செலுத்தியபடி. ராஜம், வர்ஷா, பிரியா மூவரும் பால்கனியில் நாற்காலிகளை இழுத்து போட்டு அமர்ந்து தேநீரும் ஸ்நாக்ஸும் சுவைத்தபடி பேசிக் கொண்டிருந்தார்கள். வர சனிக்கிழமை என் ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு.
அதை முடிச்சிட்டு நான் அப்படியே முகப்பேர் ரூமுக்கு போயிடுறேன் ஆண்டி. எப்படியும் திங்கள் கிளம்பணும் தானே. வீக் எண்ட்ல போனா ஈஸியா இருக்கும். இந்த பேச்சே வேண்டாம் பிரியா. திங்கள் நைட் நாங்க கிளம்பும் போது உன்னை அப்படியே முகப்பேரில டிராப் செய்துட்டு போறோம். அது இல்லை ஆண்டி. பிரியா, எதுக்கு வேஸ்டா அம்மா மனசை மாத்த ட்ரை செய்றீங்க? அது எல்லாம் நம்மால செய்யக்கூடிய விஷயமா? டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் செய்யாதீங்க. உங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன் பத்தி சொல்லுங்க. என்ன ஃபங்க்ஷன்? சும்மா வெரைட்டி ப்ரோக்ராம் மாதிரி பிளான் செஞ்சிருக்காங்க. டொனேஷனுக்காக கண்டக்ட் செய்றாங்க. டிக்கெட்ல வர காசை ஒரு ஹோமுக்கு கொடுக்க போறாங்க. நீங்க ஏதாவது பெர்ஃபார்ம் செய்ய போறீங்களா பிரியா? நானா? இல்லை வர்ஷா. ஏன் இப்படி எல்லாம் உங்களுக்கு ஆசை? பிரியாவின் ரியாக்ஷன் வர்ஷாவின் முகத்தில் சிரிப்பை வரவழைத்தது. சும்மா தான் கேட்டேன் பிரியா. புரோகிராம் எல்லாம் நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். இந்த காலத்து பசங்க டேலண்ட் பத்தி சொல்லணுமா என்ன? அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் அழைப்பு மணி ஒலித்தது. கதவை திறந்த கணபதி விக்கிராந்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். என்னடா இது அதிசயம், நீ இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்க. இன்னைக்கு லேட் நைட் கால் இருக்கு அப்பா. இப்போவே கொஞ்சம் நேரம் தூங்கினால்தான் உண்டு. அப்பாவிற்கு பதில் சொல்லிவிட்டு கண்களால் அம்மாவை தேடிய விக்கிராந்த் பால்கனியில் இருந்த ராஜமை கண்டு கொண்டு பால்கனிக்கே வந்தான். ராஜமின் கையில் இருந்த தட்டிலிருந்து மிக்சரை எடுத்து சாப்பிட்டான். இப்படி கையை கழுவாமல் சாப்பிடாதேன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கேன் விக்கிராந்த்? ராஜம் மகனை கடிந்து கொண்டாள். போங்கம்மா, ரொம்ப முக்கியம். சொல்ல மறந்துட்டேனே, வர சனிக்கிழமை ஆர்த்தியோட பர்த்டேவாம். உங்களையும் வீட்டுக்கு வர சொன்னா. ஃபோன் செய்து அவளும் இன்வைட் செய்வா. ராஜமை ஒரு பார்வை பார்த்த வர்ஷா, அடடா, இந்த சனிக்கிழமை தானே பிரியா ஸ்கூல்ல ஃபங்க்ஷன்னு சொன்னாங்க. நாங்க அவங்க கூட ஸ்கூலுக்கு வரோம்னு சொல்லி இருக்கோமே அண்ணா என்றாள் குரலில் எதையும் காட்டிக்கொள்ளாமல். யோசனையோடு மகளை பார்த்த போதும் ராஜம் மறுத்து எதுவும் சொல்லவில்லை.